வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகாபெரியவா ஒருத்தருக்காக தர்மத்தை நம்ம தளர்த்திட்டோம்னா அதுவே வழக்கம் ஆயிடும். எப்படின்னு கேட்டா, ஒரு குடம் பால் திரிஞ்சு போறதுக்கு ஒரு உப்புக்கல் போதும். அது மாதிரி தர்மத்தை தளர்த்திட்டோம்னா அது நமக்கு வழக்கம் ஆயிடும் அப்படின்னு சொல்றார் மகாபெரியவா. ஒரு சுவாரஸ்யம் மட்டும் இல்லாம சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா கலவையில் முகாமிட்டிருந்தா. காலையில் வேலை. தஞ்சை மாவட்டத்திலேருந்து ஒரு வழக்கறிஞர் தரிசனத்துக்காக காரில் வந்தார். ரொம்ப தடபுடல். மனைவி மடிசார், குழந்தைங்கள்லாம் வேட்டி துண்டு, இவர் பஞ்சகச்சம், அங்கவஸ்திரம், நவரத்ன மாலை. ஒரு பெரிய தட்டில் பழம், பூ, கல்கண்டு, திராட்சை, முந்திரி பருப்பு, தேன் பாட்டில், அதோட ஒரு கவரில் ரூபா நோட்டு. பெரியவா முன்னாடி வந்தார், சமர்ப்பணம் பண்ணார், விழுந்து நமஸ்கரிச்சார். மகா பெரியவா அந்த தட்டை மெதுவாக கண்ணாலேயே அப்படியே துழாவி பார்த்தார். அது என்ன கவர் அப்படின்னு அந்த வழக்கறிஞரை பார்த்து கேட்டார். ஏதோ கொஞ்சம் பணம் அப்படின்னாரு. கொஞ்சம்னா ஒரு 10 ரூபா 11 ரூபா இருக்குமா அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. வழக்கறிஞருக்கு கர்வம் வந்துடுது. நம்மளை பற்றி இந்த மாவட்டத்திலேயே பிரபலமான கிரிமினல் லாயர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ தாழ்வாக நம்மளை எடை போட்டிருக்காளே மகா பெரியவா, நம்ம எவ்வளோ பெரிய அட்வொகேட், காட்டிக்கொள்ள வேண்டாமா? பொய்யான பவ்யத்தோட 15,000 ரூபாய் அப்படின்னாரு அந்த அட்வொகேட் மகா பெரியவா கிட்ட. மகா பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு அப்புறமா அவர்கிட்ட கேட்டார், நீ எதில் வந்திருக்க அப்படின்னு. காரில் வந்திருக்கோம் அப்படின்னாரு அந்த லாயர். இந்த கவரை எடுத்துட்டு போய் அந்த காரில் பத்திரமா வச்சுட்டு வா, பழம் புஷ்பம் மட்டும் போதும் அப்படின்னார் மகா பெரியவா. அட்வொகேட்டுக்கு வில வெளுத்து போயிடுது. ஆனால் மகா பெரியவா சொன்னால் என்ன பண்ணுறது, அப்படியே செஞ்சு தானே ஆகணும். மகா பெரியவா சொன்னபடியே செஞ்சார். அவர்கிட்ட ரொம்ப சாந்தமாக ரொம்ப நேரம் மகா பெரியவா பேசின்னு இருந்துட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டா. கார் புறப்பட்டு போகிற சத்தமும் கேட்டுது. 15,000 ரூபாயை வேண்டான்னு மறுத்துட்டாளே மகாபிரிவா அப்படின்ட்டு சிஷ்யர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன வருத்தம். அவளுக்கு மன வருத்தம் இருக்குன்றது மகாபிரிவாளுக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அப்போ ஸ்ரீமடத்தில் பணத்தட்டுப்பாடு ரொம்ப அதிகம் இருந்த காலம் அது. அப்போ மகாபிரிவா சொல்கிறார், ஒரு பொய் வழக்கில் வாதாடி இவர் ஜெயிச்சாரு, அதுக்கு கிடைச்ச ஃபீஸில் ஒரு பங்கு தான் இந்த 15,000. பாவ சம்பாத்தியம், அதனால தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. தொண்டர்களுக்கெல்லாம் தெளிவு வந்துடுது. அவ்வளோ பண தட்டுப்பாடு இருக்கும்போது கூட எப்படியாவது பணம் கிடைச்சா போகிறோம் அப்படின்னு எல்லாரோட பணத்தையும் மகா பெரியவா என்றைக்குமே ஏற்றுண்டதே இல்லை. அப்போ தான் சொல்கிறார், ஒரு குடம் பால் திரிஞ்சு போகிறதுக்கு ஒரு உப்புக்கல் போதும். அதே மாதிரி ஒருத்தருக்காக நம்ம தர்மத்தை தளர்த்தின்ட்டோம்னா அதுவே வழக்கமாயிடும் அப்படின்றார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.